நமது வாழ்க்கையில் இதுவரை எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ தடைகள், எத்தனையோ ஆபத்துகள், எங்கே கால் வச்சாலும் ஆபத்துக்கு மேல் ஆபத்துக்கள் வந்து கொண்டே இருக்கிறது என்று உங்களுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறதா? எந்த ஒரு இடத்துல கால் வச்சாலும் சரி, எந்த ஒரு இடத்திற்கு சென்றாலும் சரி, நமக்கு அவமரியாதையும் நம்மளுடைய மானம் செல்கின்ற அளவிற்கும் அசிங்கங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. இது அனைத்திற்குமே ஒரு இது அனைத்துமே நம்மளை விட்டு சென்று ஒரு புதிய வாழ்க்கையையும் நம்மளுடைய தலைமுறையையும் மாற்றுவதற்கு நாம் இந்த ஒரே ஒரு பொருளை, இந்த ஒரே ஒரு ஆடையை மட்டும் நம்ம முருகப்பெருமான் கோவிலில் இருக்கின்ற பக்தர்கள் எவரேனுக்கும் ஒரு ஆளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டுமோ. இதை நீங்கள் நாளைய நாளான கார்த்திகை விரதம் நாள், நாளைய நாள் முடிவதற்குள் எப்படியாவது செய்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அளவிற்கு நன்மைகளானது நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாகத்தான் உங்களுக்கு நாளைய நாளானது இருக்கப் போகிறது. எனவே இந்த ஒரு நாளில் மறக்காமல் இந்த ஒரு ஆடையை மட்டும் நீ தானம் செய். கட்டாயம் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து நம்ப முடியாத ஒரு தலைவிதி, உன்னுடைய தலைவிதியே மாறி பிரம்மனே வந்து உனக்கு தலைவிதியை மாற்றி அமைத்தது போல் ஒரு நற்காட்சி பிறக்குமாம். அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கின்றது. எனவே முருகப்பெருமானை மனதார நினைத்து கொண்டு நாளைய நாள் இந்த ஒரு ஆடையை வாங்கி முருகப்பெருமானின் கோவிலில் முருகனின் பாதங்களுக்கு அடியில் வைத்து, முருகன் கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கோ ஒரு பையனுக்கோ யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆணோ பெண்ணோ என பார்க்காமல் யாருக்காவது ஒரு ஆளுக்கு மட்டும் இந்த ஒரு ஆடையை நீங்கள் தானமாக செய்யுங்கள். அப்படி உங்களால் ஆடையானது அதிகமாக வாங்கி கொடுத்து தானம் செய்ய முடியும் என்றால் நீங்கள் அதிகமாக வாங்கி அதற்கு பிறகு தானம் செய்யுங்கள். கட்டாயம் நீங்கள் செய்கின்ற அந்த தானத்தின் மூலம் இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வானது கிடைக்குமாம். அப்படிப்பட்ட ஒரு சக்தியாக இந்த சக்தியானது இருக்குமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள். இது காஞ்சி மகான் மகா பெரியவா அவர்கள் அவருடைய பக்தர்களுக்கு அறிவுறுத்தின ஒரு எளிய பரிகார முறை. நீங்களும் இந்த ஒரு பரிகார முறையை பண்ணுங்க. இதற்கு நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு பொருள், அதுவும் மாலை அணிந்திருக்கின்ற பக்தர்களுக்கோ அல்லது அங்க கோவில்களுக்கு வருகின்ற மிகவும் ஏழ்மையாக இருக்கக்கூடிய பக்தர்களுக்கோ நீங்கள் அளிக்கலாம். இதனை மட்டும் நீங்கள் அளித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அளவிற்கு நன்மைகளானது ஏற்படுமாம். அப்படி நீங்கள் அந்த பக்தர்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய அந்த ஒரே ஒரு ஆடை, அந்த பொருள் என்னவென்று பார்த்தோம் என்றால் முருகனுக்கு பிடித்த ஒரு பொருளாக கருதப்படக்கூடிய காவி நிற வேஷ்டியோ அல்லது காவி நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளையோ சேலையையோ எதுவாக இருந்தாலும் சரி, காவி நிறத்துல இருக்கணும். கலரானது காவி நிறத்துல இருக்கணும். அது சேலையாக இருக்கலாம் அல்லது வேஷ்டி சட்டையாக இருக்கலாம். எதுவாக சிறுவர்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அதனையும் நீங்க இந்த காரியத்தை மட்டும் நாளைய நாள் முடிவதற்குள் முருகனோடு பக்தர்களுக்கு வாங்கி கொடுங்கள். அதுவும் இந்த காவி நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஆடையை நீங்கள் ஆணுக்கோ பெண்ணுக்கோ சேலையாகவோ அல்லது வேஷ்டியாகவோ சட்டையாகவோ எப்படியாவது நீங்கள் ஒரு ஆணுக்காவது வாங்கி கொடுங்கள். கட்டாயம் முருகன் முதன்மை கடவுளாக நின்று உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தையுமே தீர்த்து வைப்பார். அதுவும் நீங்கள் இந்த கார்த்திகை விரதமான முருகனுக்குரிய நாளில் இந்த ஒரு ஆடையை நீங்கள் முருகனின் பாதத்தில் வைத்து தானம் செய்வதன் மூலம் கட்டாயம் உங்களுடைய பிரச்சனைகளை அவரே அறிந்து அதனை தீர்த்து வைப்பாராம். அப்படிப்பட்ட ஒரு சக்தியான நாளாகத்தான் இந்த ஒரு நாளானது நமக்கு அமைந்திருக்கின்றது. எனவே இந்த ஒரு நாளில் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் நாளை நாள் முடிவதற்குள் அருகில் இருக்கக்கூடிய முருகனின் பக்தர்கள் எவருக்கேனும் ஒரு ஆளுக்கு இந்த ஒரு தானத்தை மட்டும் அழித்து விட சொல்லுங்கள். அப்படி அழித்து விட்டார்கள் என்றால் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நம்ப முடியாத அளவிற்கு நன்மைகள் ஏற்பட்டு இதான் என்னோட வாழ்க்கையோ அப்படிங்கிற அளவிற்கு நீங்களே வாய் மீது கை வைத்து விடுவீர்களாம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்குமாம். எனவே இந்த ஒரு காலகட்டத்தில் முடிந்தவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கும் அவமானங்களுக்கும் ஒரு பதிலடி கொடுக்க வேண்டும் என்றால் நாளைய நாள் முடிவதற்குள் முருகனை மனதார நினைத்து காலையிலிருந்து மாலை அல்லது இரவிற்குள் இந்த ஒரே ஒரு ஆடையை மட்டும் நீங்கள் யாருக்காவது தானமாக கொடுத்து விடுங்கள். அப்படி கொடுத்து விடுங்கள். கட்டாயம் அவருடைய மானத்தையும் நீங்கள் பார்த்தது போல் ஆகிவிட்டது. உங்களுடைய மானமும் அடுத்தவரினால் கரையேறாமல் பார்த்து கொள்ளலாமா? அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கின்றது.
எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரு செயலை நாளைய நாள் முடிவதற்குள் கட்டாயம் முருகன் கோவிலுக்கு சென்று செய்யுங்கள். இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகளானது ஏற்பட்டு அதிக அளவில் அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வருமா, இதுவரை பட்ட கஷ்டமும் உங்களை விட்டு விலகி விடுமா. அப்படிப்பட்ட ஒரு நாளாகத்தான் இந்த ஒரு நாளானது இருக்கின்றது. எனவே இந்த ஒரு நாளில் முருகப்பெருமான மனதார நினைத்து நீங்கள் வழிபடுங்கள். நீங்கள் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரு பலனானது கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு எத்தனையோ பரிகாரங்கள் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் அந்த பரிகாரத்தின் மூலம் எந்த ஒரு வெற்றியுமே இல்லாமல் இருக்கும். அப்படி நீங்கள் கண்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு நல்ல ஒரு நாளாக அமையுமாம். எனவே தவறாமல் இந்த ஒரு செயலையும் நீங்கள் இந்த ஒரு நாளில் செய்யுங்கள். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.